நானும் ஜனாதிபதியும் ஒரு ஃபங்க்ஷனில் போய் திறங்க போல் பூஜித்தை முன்னுக்கு இருந்தார். பூஜித்தை என்ன நடக்குது, ஒரு நாளைக்கு இவ்வளோ பேர் கொல்லப்படுது, என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க போல. சார் நான் பேசுவேன், நான் எல்லா டீட்டெயிலும் தரேன்னு அவர் அடுத்த நாள் எல்லா டீட்டெயிலும் எடுத்து வந்த ஜனாதிபதி உடனே ஆர்டர் கொடுத்தாரு. உடனடியாக பாதாள உலகத்தை முடிச்சிருவோன்னு, குடுவை முடிச்சிருவோன்னு நாட்டில். இதுக்கு போலீஸுக்கு ஆள் போதாட்டி, போலீஸ் வந்து நீங்கள் இன்னும் உங்களுக்கு ஆட்கள் வேணும்டா ஆமியை எடுத்து சார் இதோ ரெண்டையும் உடனே முடிச்சுதாங்கன்னு சொல்லி ஜனாதிபதி உடனே போலீஸுக்கு வேண்டுகோள் கொடுத்துருக்காரு. ஆனால் நிச்சயமாக இது நடக்கும். இதில் தான் மக்களுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக வாழையிலும். இன்றைக்கு ராஜபக்ச ரெஜிமெண்ட் எப்படி அநியாயம் செஞ்சிச்சோ இதே அநியாயம்தான் இன்றைக்கு ஸ்ரீலங்கா கஸ்டம்ஸ் செஞ்சு கொண்டு போகிறாங்க மக்களுக்கு. ஸ்ரீலங்கா கஸ்டம்ஸ் வந்து யாருக்குமே தலைக்குனியாத ஒரு 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 இன்ஸ்டிடியூஷனாக இருக்குது. இன்றைக்கு ஒரு வாகனம் இம்போர்ட் பண்ணினா மக்களுக்கு இன்டர்நெட்டுக்கு அடித்தா விளங்கணும், இந்த வாகனம், இந்த மாடல் வாகனம், இந்த ஆப்ஷன்ஸோடு இருக்கிற வாகனம் இவ்வளோ தான் டியூட்டி, இதை தெளிவாக போடுங்க. இந்த சாமானம் கொண்டு தான் இவ்வளோ தான் டியூட்டி, இதை மக்களுக்கு பார்த்து சாமானம் கொண்டாட மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டாங்க. இது அப்படி இல்லை, பிஸ்னஸ்காரனோட சேர்ந்து சொல்கிறேன், நீ அதை போடு இதை போட்டு நான் வெளியே அனுப்புகிறேன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று ஃப்ளைங் ஸ்குவாட் இன்னுவான், அதுக்கப்புறம் ஆர்டிஎஃப்னு சொல்லுவான், அதுக்கப்புறம் சொல்லுவான் இந்த ப்ரிவென்டிவ்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆளும் ரேட் பண்ணி கண்டெய்னர்ஸ் கொண்டு போய் 20 நாள் 30 நாள் வச்சு அந்த சவுதியிலேருந்து வந்த ஹவுஸ்மேடுக்கு, சவுதியிலேருந்து வந்த டிரைவருக்கு அவனோட சாமானத்தை கிளியர் பண்ணி கொள்ளலாம். சில டிரைவர்மார் ஹவுஸ்மேட்மார் 2 கிழமைக்கு வந்துட்டு போவாங்க, பரப்பல அவனோட சாமானம் கிளியர் பண்ணிடலாம். ஏன் இந்த கஸ்டம்ஸால் இந்த கண்டெய்னர் நிப்பாட்டி, இந்த கண்டெய்னர் ஒன்று நிப்பாட்டினா 24 ஹவருக்குள்ளே அந்த கண்டெய்னரில் என்ன இருக்குதுன்னு கஸ்டம்ஸுக்கு பார்த்துக்கொள்ளலாம். ஸ்கேனர்ஸ் இருக்குது, இந்த ஸ்கேனர்ஸை யூஸ் பண்ணி சொல்லிடும் இந்த கண்டெய்னரில் என்னென்ன சாமானம் வைக்கிண்டு. அது கூட நடவடிக்கை எடுக்காமல் 30 நேரம் 40 நேரம்னு சொல்லி டெமரேஜஸ் கெட்ட வச்சு ஒரு மாதத்துக்கு எத்தனை மில்லியன் கெட்ட வரும் டெமரேஜஸ், இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதனால நாங்கள் ஜனாதிபதிக்கும் பிரதம மந்திரிக்கும் ரவி கருணாநாயக்க மினிஸ்டருக்கும் நாங்கள் சொல்கிறோம் என்ன சொன்னால், இந்த கஸ்டம்ஸுக்கு விரோதமாக நடவடிக்கை எடுங்க. ஏன் கட்டுநாயக்க ஏர்போர்ட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு சிசிடிவி கேமரா போடுறீங்க, இல்லை எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா போடணும்னு சொன்னால், ஏன் கட்டுநாயக்கிக்கும் ஸ்ரீலங்கா கஸ்டம்ஸ் ஸ்கூலில் கோட்டையிலையும் ஏன் சிசிடிவி கேமரா போடலாம்? உடனடியாக நாங்கள் கேட்குறோம் ஜனாதிபதிக்கும் பிரதம மந்திரிக்கும், 7 மிண்டா நீங்கள் செஞ்சு காட்டுங்க. இந்த அரசாங்கத்துக்கு 7 மிண்டா நீங்கள் சிசிடிவி கேமரா கஸ்டம்ஸ் ஸ்கூலில் போட்டு காட்டுங்க. அப்போ தான் இந்த யாப்பாளன் இந்த நாட்டுக்குள்ளே வந்து நீங்கள் நம்பலும். இல்லாட்டி மஹிந்திர ரெஜிமெண்ட்டுக்கு அடுத்து யாப்பாளன ரெஜிமெண்ட்டும் இல்லை, இன்றைக்கு கஸ்டம்ஸ் ரெஜிமெண்ட் தான் ஆக பெருசாக இருக்கின்றதை இந்த இடத்துல கூறிக்கொள்ள விரும்புகிறோம்.